இட்லி, தோசை, சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பாருக்கு பதிலாக சாம்பாரை விட ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பருப்பு குழம்பு ரெசிபியை வெஜ் அண்ட் நான்வெஜ் வெர்ஷனில் எப்படி செய்யுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், ஐம் சப்ருன். இது உங்கள் ஃபியூஷன் ஃபுட் தமிழ். வெல்கம் டு மை சேனல். இந்த பருப்பு குழம்பை நம்ம துவரம் பருப்பில் தான் செய்ய போகிறோம். நான் 1 கப் துவரம் பருப்பை எடுத்து ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கிற அழுக்கு போகிற வரைக்கும் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஊற வைக்கணும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் நான் தண்ணி பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு மேலே வரைக்குமே தண்ணி ஊற்றி அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுறேன். அடுத்ததாக ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயத்தை நீங்கள் பாதியை எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம 2 பாகமாக பிரிக்கணும். ஒரு பாகத்தை தாளிக்கிறதுக்கு, இன்னொரு பாகத்தை குழம்புல போட்டு நம்ம கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். அடுத்ததாக 2 தக்காளி ஸ்மால் சைஸாக இந்த மாதிரி சின்ன சைஸாக இருக்க தக்காளியை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இல்லாமல் இந்த பெருசாக வெட்டி அதையும் எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகா நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2-3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 பல் பூண்டை தோல் உரித்து இந்த மாதிரி நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரை லோ ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா போட்டுட்டு அதில் ஒரு 6 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் போடையில் அது பொங்கி மேலே வராமல் இருக்கும். ஸோ அது மாதிரி நல்லா கொதிச்சு வரவும் நான் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 10 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சுட்டேன். இப்போ அந்த டைமில் நான் பெரிய லெமன் சைஸில் இருக்க புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இந்த பருப்பு குழம்புக்கு நான் இன்றைக்கி கேரட்டும் கேபேஜும் போட போகிறேன். நீங்கள் பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் கூட போடலாம். அதை தவிர நீங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கத்திரிக்காய், முள்ளங்கி இந்த மாதிரிலாம் எதையும் போட்டுறாதீங்க. இதோட டேஸ்ட்டே மாற்றிடும். இந்த பருப்பு குழம்புக்கு கேரட் நல்லாயிருக்கும் அண்ட் கேபேஜோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கேபேஜ் கண்டிப்பாக இந்த பருப்பு குழம்புல யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை கேபேஜ் வெட்டியில் ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெருசாக வெட்டிக்கிறேங்க. கேரட்டை நான் காட்டியிருக்கபடி இந்த மாதிரி இந்த சைஸில் வெட்டினாலே இது கரெக்டாக இருக்கும். இந்த வெஜிடபிள் கட் பண்ணியிருக்க டைம்லேயே 2 விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு அது ப்ரெஷர் வெளியானதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் கேபேஜையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நான் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதை மூடி போட்டு குக் பண்ணிக்கிடலாம் ஒரு வெஜிடபிள் குக்கார வரைக்கும். இந்த டைமில் நான் புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக வெஜிடபிள் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு பேன் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நெய் முக்கியம். நெய்க்கு பதிலாக ஆயில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறும். ஸோ நெய்யை ஆட் பண்ணி அது சூடானதோடைய நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் ஆல்ரெடி தாளிக்கிறதுக்குன்னு வச்சுருந்தா அது கூடவே கொஞ்சம் கருவாயில் சேர்த்து அது கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வர டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை போட்டு அதையும் லைட்டாக வதக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததோடையே தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு வதக்கினோடனே அதை தெறிக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிரும். இப்படி லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதில் நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு சோம்புத்தூள், ஜீரகத்தூள்லாம் நீங்கள் தனித்தனியாக வச்சுருக்க மாட்டிங்கன்னா நீங்கள் சிக்கன் செய்கிறதுக்கு கறி மசாலா என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த தாளிக்கிற டைமில் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கி வாசனை போனதோடய அதை நீங்கள் பருப்பு மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறங்க. நம்ம இந்த தாளித்த சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண விடுங்க. குக் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடேரியன் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நான்வெஜ் வேணும்னா நான் கொஞ்சம் பருப்பு குழம்பு தனியாக வேறு ஒரு சட்டியில் மாற்றிக்கிட்டு அதில் நான் 2 முட்டையை இன்றைக்கி வீடியோக்காண்டி உடச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதை அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியே உடச்சி அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஊற்றிட்டு எந்த ஒரு மிக்ஸும் கொடுக்காம அப்படியே நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விட்டிங்கன்னா அந்த முட்டை நல்லா வெந்து வந்துடும்.
முட்டை வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து முட்டை ரெடியாகி வந்துருச்சு. இதை நான்வெஜ் வெர்ஷன் பருப்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அப்படி இருந்ததுன்னா அந்த முட்டை வந்து அப்படியே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த பருப்பு குழம்பு நீங்கள் இட்லி, தோசை, சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வெஜ் அண்ட் நான்வெஜ் வெர்ஷன் ரெண்டையுமே ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்து நோட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் கொஞ்சமான அளவில் செய்யணும்னா நான் கொடுத்துருக்கல பாதி அளவுக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வரும். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next time with another interesting video.